Hi students, welcome to Arsh Media. So இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி 12th ஸ்டாண்டர்டுக்கான குவார்டர்லி எக்ஸாம்ஸுக்கு இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் நிறையா போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் கெமிஸ்ட்ரிக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன், ஒரு வேஸ்ட் சிலபஸ். ஸோ உங்களுக்கு மற்ற சப்ஜெக்ட்ஸ் மாதிரி 4 யூனிட் 5 யூனிட் இருக்க போகிறதில்ல. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 4, அப்புறம் ஒரு 3, அப்புறம் ஒரு 2ன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 யூனிட் கிட்டே இருக்குது. ஸோ அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்கு நான் வந்து கொஷின்ஸ் எல்லாம் காமிக்க ஆரம்பிச்சிடறேன். நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எல்லா கொஷினுமே ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ். ஸோ நம்ம யூனிட் 1 ஆரம்பிக்கலாம். யூனிட் 1 2 மார்க்ஸ். ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே நான் காமிக்கிற இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் போயிடவே கூடாது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான். ஸோ ஏன்னா நம்ம கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நிறையா வந்து வேஸ்ட் சிலபஸாக இருக்கிறதுனால நிறையா கொஷின்ஸ் நம்ம கவர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ நான் யூனிட் 1 இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க்ஸ் காமிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த பேஜ் நம்பர்ஸ் உங்களுக்கு ஒரு சில டைம் சேமாக வரலாம், ஒரு சில டைம் சேமாக வராமல் போகலாம். ஸோ அதனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ்க்கு மார்க் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ மொத்தம் 12 2 மார்க்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு யூனிட்லேருந்து கொடுத்துருக்கேன். அப்புறம் நம்ம 3 மார்க்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நான் மெயினாக வந்து காமிச்சிருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் கவர் பண்ணிவிடுங்க. ஸோ கொஞ்சமாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இப்போ நான் 3 மார்க்ஸ் வந்து காமிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ காமிச்சதில் 10 3 மார்க்ஸ் வந்து இருக்குது. இந்த 10 3 மார்க் கொஷின்ஸ் நீங்கள் படித்து வைக்கிறது மூலிமா கண்டிப்பாக உங்களால் அதிக மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் உங்களுடைய எக்ஸாம்ஸில். ஸோ அடுத்து நம்ம மெயினான பார்ட்டுக்கு வந்துட்டோம், 5 மார்க் பார்ட்டு. 5 மார்க் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த சிலிக்கா வச்சு கேட்கக்கூடிய 5 மார்க்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி நிறையா வந்து திரும்ப வரலாம். ஸோ அதுக்காக வேண்டி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்க. ஸோ இப்போ நான் அந்த ஃபஸ்ட்டு 5 மார்க் காமிக்கிறேன் இல்லையா, ஸோ இது வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின், உங்களுக்கே தெரியும். அடுத்து வந்து பாருங்கள், செகண்ட் 5 மார்க் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட் ஆர் த அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் எல்லிங்கம் டயக்ராம். ஸோ இதுவும் உங்களுக்கு தெரியும், அது ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் கேட்பாங்க, என்னென்னா அந்த மாதிரி சப்டிவிஷன்ஸாக தான் கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. பெரிய கொஷின்னா இந்த 6th கொஷின் பார்த்துக்கோங்க, எக்ஸ்பிளைன் த மெட்டலர்ஜி ஆஃப் அலுமினியம். ஸோ அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 7 கொடுத்துருக்கேன், 7 5 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இதில் இருந்து ஒரு 5 மார்க் அஷூரண்ட்டாக வந்துடும். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பி பிளாக் எலமெண்ட்ஸ் பார்ட் 1. ஸோ அது யூனிட் 2. ஸோ யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் செலக்டட் 2 மார்க்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 12 2 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். தெளிவாக நிப்பாட்டியிருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, எல்லாத்தையுமே படிச்சிருங்க. அடுத்து நம்ம 3 மார்க்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 3 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இந்த 10 3 மார்க்ஸில் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கம்ப்ளீட் த ஃபாலோவிங் இருக்குல்ல, ஸோ அது கம்ப்ளீட் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் படித்து வச்சுக்கோங்க. ஸோ அது மூலிமா உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்ஸ் பக்கம் போகலாம். 5 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுலையும் பார்த்திங்கன்னா நிறைய சப்டிவிஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. இதுலேயும் கம்ப்ளீட் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து மொத்தம் 4 5 மார்க் கொடுத்துருக்கேன். இந்த 4 5 மார்க் வந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ பி ப்ரிப்பேர்டாக இருங்க. ஸோ அடுத்து நம்ம யூனிட் 3 பக்கம் போகலாம். யூனிட் 3 பி பிளாக் எலமெண்ட்ஸ் 2 பார்ட் 2. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மார்க்ஸ் வந்து 10 கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த 10 2 மார்க்ஸையும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல். 15 கொடுத்துருக்கேன், அதை அப்போ நோட் பண்ணிங்கன்னா 15 கொடுத்துருக்கேன். ஸோ 15ஐயும் பார்த்துக்கோங்க, 15ஐயும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் 3 மார்க்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். 3 மார்க்ஸும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 3 மார்க்ஸ் கிட்ட நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 14 3 மார்க்ஸையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இதில் 5 மார்க்ஸ் பெருசாக கொடுக்கல. ஸோ நீங்கள் இது 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸை கவர் பண்ணுறது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் அதிகமாக இதில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபோக்கஸ்டாக இது எல்லாத்தையுமே படிங்க. ஏன்னா நமக்கு யூனிட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சில இடத்துல நம்ம 5 மார்க்ஸை ஸ்கிப் பண்ணுறதுல தப்பு இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து யூனிட் 3 பி பிளாக் எலமெண்ட் 2 வந்து நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் 2 மார்க்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு 10 2 மார்க்ஸ் கிட்ட கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 10 2 மார்க்ஸையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ இல்லைனா வந்து உங்களுடைய மார்க் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்டட் 3 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. செலக்டட் 3 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 3 மார்க் இதில் வந்து இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா 5 மார்க்ஸ் அவ்வளோவா கொடுக்கல. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்பவும் நான் சொன்ன மாதிரி தெளிவாக நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே போதும், 5 மார்க்ஸ் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஓகேங்களா. ஸோ இப்போ 15 கிட்ட நான் சொல்லிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 4 பார்க்கலாம். யூனிட் 4 வந்து ட்ரான்சிஷன் இன்னர் ட்ரான்சிஷன் எலமெண்ட். ஸோ இதில் நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா
சீக்கிரமாக பார்க்க ஆரம்பிக்கலாம். செலக்டட் 2 மார்க்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 17 கிட்ட இருக்குது. ஸோ 17 வந்து பார்த்திங்கன்னா அது 17th கொஷின் ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான கொஷின் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க, இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் செலக்டட் 3 மார்க்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். செலக்டட் 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 12 கொஷின்ஸ். ஸோ 12 கொஷின்ஸ் இதில் இருக்கிறத படிச்சிட்டிங்கனாலே போதும். ஈஸியாக உங்களுக்கு இந்த யூனிட்லேருந்து 3 மார்க் கேட்டாங்கன்னா போட்டுடலாம். எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான கொஷின். அண்ட் 5 மார்க்ஸ் வாங்க. 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 6 5 மார்க் கொடுத்துருக்கேன். அஷ்யூர் பண்ணி சொல்கிறேன், அந்த 6லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா தெளிவாக படிச்சுக்கோங்க. அண்ட் 5 out of 5 எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக. ஸோ இதையும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து யூனிட் 6 போகலாம். யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் நமக்கு சாலிட் ஸ்டேட். ஸோ சாலிட் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா 10 2 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் வந்து வாட் இஸ் லெஃப்ட் சென்டருங்கிறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க்கு. யூனிட்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இதன் மூலியமாக உங்களால் ஈஸியாக 10 2 மார்க்ஸ்லேருந்து கண்டிப்பாக 1 or 2 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கலாம். 3 மார்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் 10 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 10லேருந்து கண்டிப்பாக 1 or 2 கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் எதுவும் மிஸ் பண்ணிடாமல் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. ஸோ இந்த 10 கொஷின்ஸ்லேருந்தும் நீங்கள் படிக்கிறது மூலிமா உங்களுடைய 3 மார்க்ஸில் 6 கொஷின் போட வேண்டியது இருக்கும். அந்த 6 கொஷினில் ஷார்ட்டாக ஒரு கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்புறம் 5 மார்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 5 மார்க்கையும் டெஃபினட்டாக பார்த்துக்கோங்க. ஸோ பார்க்குறது மூலிமா உங்களால் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் படிச்சிருங்க. இந்த மெட்டல் டெஃபினிஷி டிஃபெக்ட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்க்ஸ் வந்து அதிகமாக திரும்ப கேட்குற கொஷினாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செலக்டட் ப்ராப்ளம்ஸ். ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ராப்ளம்ஸும் இருக்கிறதுனால நான் வந்து ப்ராப்ளம்ஸையும் ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த யூனிட்டில் இருந்து. இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா வெல் டிஃபைனாக நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ்லேருந்து கேட்குறப்போ ஆன்சர் பண்ணிடலாம். நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அடுத்த யூனிட் போகலாம். பார்த்துக்கோங்க, யூனிட் நம்பர் 7 கெமிக்கல் கைனடிக்ஸ். ஸோ கெமிக்கல் கைனடிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான யூனிட் உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்டட் ப்ராப்ளம்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கொடுத்துருக்கேன். இது ஃபுல்லாகவே வந்து ப்ராப்ளம் தான். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் அதிகமாக ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதே கொடுத்தாச்சு. இப்போ மொத்தம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 21 ப்ராப்ளம்ஸ் கிட்ட இதில் வந்து நாங்கள் கொடுத்துருக்கு. ஸோ 21 ப்ராப்ளம்ஸையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ப்ரிப்பேர்டாக போனீங்கன்னா உங்களுக்கு கெமிக்கல் கைனடிக்ஸ் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு யூனிட்டாக மாறிடும். ஏன்னா பெருசாலேருந்து ப்ராப்ளம்ஸ் அதிகமாக கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த 21 ப்ராப்ளமையும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போயிடுங்க. அப்புறம் இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பற்றி சொல்லி பார்க்க ஆரம்பிக்கலாம். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அதில் ஒரு 12 கொஷின் மேலே இருக்குது. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9 கொஷின்னு சொல்லிட்டு மொத்தம் 21 கொஷின் கிட்ட கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 21 கொஷின் நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே போதுமானது. அதுக்கு மேலே இம்பார்ட்டண்ட்டாக வேறு எந்த கொஷின்ஸும் இருக்க போகிறதில்ல. ஸோ தேவைப்பட்ட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் நம்பர் 8 வந்து பார்த்தீங்கன்னா அயனிக் ஈக்விலிபிரியம். ஸோ அயனிக் ஈக்விலிபிரியமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்டட் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. 21 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொடுத்துருக்கேன். ஸோ டிஃபைன் பிஹெச்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கேட்கக்கூடிய 2 மார்க்ஸ். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நல்லா படிச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் செலக்டட் ப்ராப்ளம்ஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்கள் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும்னு வச்சிங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடாமல் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த ஒரு வீடியோவிலே 28 ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த 28 ப்ராப்ளம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் காமிக்கிற இந்த பேஜ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ். ஸோ நான் ஸ்லோவாக காமிக்கிறேன் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கலாம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 28 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இது முடிஞ்சது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் நம்பர் 11 வந்து ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் எத்தர்ஸ். ஸோ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் இது வந்து காம்ப்ளிகேட்டடான யூனிட்ஸ். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து இது இம்பார்ட்டண்ட்டான நான் சொல்கிறத மட்டும் படிச்சிக்கலாம். இதில் செலக்டடான 2 மார்க்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு 25 2 மார்க்ஸ் கிட்ட நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் மெயினாக பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத படிச்சுக்கோங்க. அப்புறம் 3 மார்க்ஸ் செலக்டடாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு 33 மார்க்ஸ் கிட்ட வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் இது வந்து கொஞ்சம் வேஸ்ட்டான ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ நீங்கள் யாராச்சும் இதை இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து படிக்கணும்னு இருந்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்டை கொஞ்சம் எடுத்து படிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கொஷின்ஸ் எதையுமே மிஸ் பண்ணிடாமல் படிச்சிருங்க. ஸோ இது செலக்டட் 3 மார்க்ஸ்னு சொல்லிட்டு இந்த கம்ப்ளீட் த ஃபாலோவிங்லாம் மெயினாக இருக்குது இல்லையா? ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. ஸோ நான் ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வந்து அதை பொறுமையாக பாஸ் பண்ணி படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு 30 கொஷின் கிட்ட காமிச்சிட்டேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் யூனிட் நம்ம போகிறோம். கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்டட் 2 மார்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 20 2 மார்க் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டிங்க படிச்சிக்கலாம். இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் படிச்சிட்டிங்கனாலே போதும். 2 மார்க்ஸை ஈஸியாக அட்டன் பண்ணலாம் இந்த யூனிட்டில் இருந்து. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 மார்க்ஸ். ஸோ 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறையா கொஷின்ஸ் இந்த இதில் இருக்குது. ஸோ 21 3 மார்க்ஸ் கிட்ட நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 21 3 மார்க்ஸையும்
யூனிட்ஸையும் நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா போதும், உங்களுக்கு அதுக்கு மேலே வேறு எதையும் படிக்க தேவையில்லை. இந்த யூனிட்ஸ்லாம் நீங்கள் எப்படி எடுத்து படிக்கணும் அப்படின்னா, இந்த கொஷின்ஸ் படித்தா போதும் அப்படின்னு சொல்லி எடுத்து படிங்க. இவ்வளோ படிக்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இப்படி எடுத்து படித்தாலே ஈஸியாக உங்களால் கிளியர் பண்ணிட முடியும். அண்ட் செலக்டட் 5 மார்க்ஸ்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கடைசியாக ஒரு 6 5 மார்க் மட்டும் கொடுத்துருக்கேன். இந்த 6 5 மார்க் மட்டும் பண்ணிங்க, கண்டிப்பாக ஒரு 5 மார்க் நம்மளால் அட்டன் பண்ணிட முடியும். ஃபஸ்ட்டு 3 யூனிட்ஸ்லேருந்து ஃபஸ்ட் யூனிட்டில் ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணுறீங்க, அப்புறம் 6 7 8ல் வந்து ஒரு 2 5 மார்க் அட்டன் பண்ணுறீங்க, இங்கே ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணுறீங்கனால உங்களுக்கு 4 5 மார்க் ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் ப்ரீ பிளாக் எம்என்ஸ்லேருந்து ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 5 மார்க் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இன்றைக்கி நான் காமிச்சிருக்கக்கூடிய அந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் 12th எக்ஸாம் குவார்ட்டர்லிக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா, மிஸ் பண்ணாமல் இந்த எல்லா கொஷின்ஸையும் படிச்சுட்டு போயிடுங்க. தயவு செஞ்சு இந்த எல்லா கொஷின்ஸையும் படிச்சிடுங்க. அப்போனா தான் உங்களால் நீங்கள் சென்டம் போடுறதுக்கும் சரி, அதிக மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் சரி யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். நான் அடுத்தடுத்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு நிறைய சப்ஜெக்ட்ஸ் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். இந்த ஒரு வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் இன்னொரு சப்ஜெக்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, thank you.